வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிகாரத்துல பங்கு வைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பதிவு போட்டீங்க. அது பதிவு ஒழுங்கா படிங்க, கரெக்டா படிங்க, சரியா? பதிவு நேத்து போட்டிருந்த பதிவை படிக்கலன்னு நினைக்கிறேன். அமித்ஷா தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியிருக்காரு. அமித்ஷா நேற்று புதுக்கோட்டையில எல்லாரும் பேரையும் சொல்லியிருக்காரு. முன்னாள் தலைவர்கள் அனைவரும் பேரையும் சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை பேரை சொல்லியிருக்காரு, திரு முருகன் பேரை சொல்லியிருக்காரு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேரை மட்டும் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, RSS பெண்களுக்கு எதிரான கட்சி. RSS என்ன ஓட்டம் என்பது பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி. முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் பேரும் சொல்லும் போது ஏன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க? ஏன் அவர் தென்பகுதியிலிருந்து வந்ததுனாலயா? ஏன் அவங்க பெண்கள்னாலயா? அமித்ஷாவினுடைய பெண்கள் எதிர்ப்பு மனநிலை அதுல தெரிகிறது. அமித்ஷா தொடர்ந்து பெண்களை அவமானப்படுத்துவதும், குறிப்பாக தமிழக பெண்களை அவமானப்படுத்துவதும் இதுல மிக தெளிவாக தெரிகிறது. இதற்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழிசை அக்கா அவர்களை அவமானப்படுத்தியதற்காக அவர்களுக்கு அவருடைய பெயரை கூட சொல்லாமல் ஒரு ஆளுநராக இருந்தவர், தமிழகத்திலே பாஜக அடையாளம் தெரியாத இருந்த போது ஒவ்வொரு இடத்துலையும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு ஊரா போய் கூப்பின அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை இப்படி அமித்ஷா அவர்கள் அவமானப்படுத்திக்க கூடாது. அதற்கு அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது என்னுடைய பதிவு. அந்த பதிவு இன்னைக்கு போட்டிருக்க பதிவுங்கிறது நேற்று லயோலா கல்லூரி மாணவர்கள் கொடுத்திருந்த பதிவின் அடிப்படையில லயோலா கல்லூரியுடைய பதிவு மிக தெளிவாக தெரிகிறது. இந்தியா கூட்டணி மீண்டும் வெற்றி பெறப்போகிறது. இந்த கூட்டணியினுடைய வாக்குகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறுகின்ற கூட்டணி. லயோலா கல்லூரி கருத்து கணிப்படி பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வருவார். லயோலாவுடைய கருத்து கணிப்பு காட்டுவது அவர் 3வது இடத்துக்கு வருவார். விஜயனுடைய கட்சி, தாவேகாவுடைய தலைவர், தாவேகாவுடைய கட்சி 3வது இடத்துக்கு வரும். லயோலா அது முதலமைச்சர்ல இடம் தான். முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் 2வதும் வர முடியல. முதலமைச்சர் முகத்துல அவருடைய கூட்டணி படுபாதாளத்துல 3வது இடத்துல இருக்கு. அண்ணன் எல்முருகனை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்காருங்க, மதுரை ஏர்போர்ட்டுக்கு பாஷால சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சரா இருக்காரு. அவர்கிட்ட கேட்டோம், அதை மட்டும் செய்ய மாட்டாரு. மதுரைக்கு எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டாரு. மதுரைக்கு மெட்ரோ வரும்போது சத்தம் இல்லாம இருக்காரு, மெட்ரோ நிறுத்தும் போது சத்தம் இல்லாம இருக்காரு. மதுரைக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் வரும்போது அதுக்காக சத்தம் இல்லாம இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல மதவெறியை தூண்டணும், பிரச்சனையை கிளப்பணும்னா உடனே தவி குதிச்சு அண்ணன் முருகன் வேலோட வந்துடுறாரு. அண்ணன் முருகன் நான் வேண்டுவதெல்லாம் மதுரையினுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு எல் முருகன் அவர்கள் குரல் கொடுக்கணும். அதற்காக மத்திய அமைச்சரவையில் அவர் பதவியில் இருக்கும் பொழுதே நல்லது செய்வதற்கான முயற்சி செய்யணும். சொல்லிட்டேன். இன்னைக்கு எங்க மாநில அகில இந்திய செயலாளர் பொறுப்பாளர் அதுக்காக பதில் சொல்லிட்டாரு. அதோட முடிஞ்சு வச்சது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதற்கான அகில இந்திய பொறுப்பாளர் அதுக்கான பதில் சொல்லிட்டாரு. சரியா? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். முதல்ல வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறுங்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு வர்றோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதும், இந்த கூட்டணியினுடைய வெற்றி உறுதியாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அதற்காக அனைவரும் சேர்த்து பணியாற்றிக் பொங்கல் வரும்போதுதானே பொங்கல் தொகுப்பு அறிவிக்க முடியும். தீபாவளி தொகுப்பு என்னன்னா, நீங்க பாஜக காரர்களோட பிரச்சனை என்னன்னா, பாஜக காரர்கள் பொங்கலுக்காக எதுவும் செய்யறது கிடையாது. பாஜக காரர்களுக்கு பொங்கலுக்காக எதுவும் இது வரைக்கும் ஒரு கர்ம கூட யாரும் கொடுத்தது கிடையாது. பாஜக காரர்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஏழை தமிழக மக்களுக்கு 3000 ரூபாய் முதல் முறையாக 3000 ரூபாய் கொடுப்பது என்பது எந்த அரசு இதுவரை கொடுக்கல. முதல் அரசு கொடுக்குது. அதை பாராட்ட மனசில்ல பாஜக காரர்களுக்கு. அதுல என்ன பொங்கலுக்கு கொடுக்காம தீபாவளிக்கு கொடுக்க முடியும்? பொங்கலுக்கு தான் கொடுக்க முடியும் பொங்கல் பரிசுங்கிறது. இது மிகவும் மகிழ்ச்சியான முடிவு. தமிழக அரசு போன முறையிலிருந்து இந்த முறை அதிகரித்து கொடுத்திருப்பது என்பதும் பாராட்டு. யாரு புறக்கணிச்சது? அண்ணன் வைகோ அவர் நடந்து வர்ற பயணம் என்பது பாராட்டக்கூடியது. அவருடைய இந்த வயதிலும் 82 வயதிலும் அண்ணன் இளைஞரை போல ஒரு முக்கியமான சமத்துவ பிரச்சனைக்காக நடந்து வருகிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். அவரை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் தமிழகத்தினுடைய இளைஞர்களை நல்வழியில் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து உழைக்கின்ற அண்ணன் வைகோ அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழகத்துல கூட்டணி இல்லாம வெல்ல முடியாதுன்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அதுல காங்கிரஸ் கூட்டணி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதுன்ற கருத்துல எடுத்துக்கலாமா? நான் பதிவு போட்டிருக்கிறது ரொம்ப தெளிவா பார்க்கணும். IPDS சர்வே
அந்த ஐபிடிஎஸ் உடைய சர்வே எல்லா கட்சிகளுக்கும் என்னென்ன ஓட்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. அது சொல்லியிருக்க கருத்துல அதுல எவ்வளவு நம்பர் குறைச்சு வருதுன்னு எனக்கெல்லாம் தோட ஆரம்பிக்குது. பட் என்ன கேட்டா அவர்களை பொறுத்தவரை அவருக்கு சொல்லுவதுல ஒரு சில உண்மைகள் இருக்கு. இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் இருக்கு. கூட்டணி வெற்றி பெறும், தனி கட்சிகளை விட கூட்டணி வெற்றி பெறும்ங்கிறது தான் அதுல கருத்து. சரியா? கூட்டணியாலதான் வெல்ல முடியும் தமிழகத்தை. ஆமா, கூட்டணியால தானே வெற்ற முடியும். திமுக வெல்ல முடியும். தமிழகத்திலையும் இந்தியாவிலும் கூட்டணிகள் தான் வெற்றி பெறுது. இது உண்மை. இதை வந்து பாஜக காரர்கள் மாதிரி நாங்க இல்லைன்னு சொல்ல விரும்பல. கூட்டணியால் தான் இந்த தமிழகத்திலும் இந்தியா முழுவதும் வெற்றி பெறோம். அது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறோம். இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்திலே மதசார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அந்த தரவுல வந்து காங்கிரஸும் தாவேகாவும் இருந்தாலும் ஆட்சி பிடிக்க முடியுன்ற மாதிரி தரவுல இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் கிடையாது. அதுல அப்படிலாம் எந்த தரவு, யாரோட தரவு? ஐபிடிஎஸ் அவர்களுடைய கணக்குங்கிறது வேற. அவர்கள் மக்களிடம் கேட்ட தகவலுங்கிறது வேற. அவருடைய டேட்டா என்ன சொல்லுது? அவருடைய டேட்டா என்னன்னு இந்தியா கூட்டணி மொத்தமா சேர்ந்துச்சுன்னா 31% வாக்குகளோட மிக அதிகமான தூரத்துல இருக்கும். பாஜக கூட்டணி 26% நின்று போயிடும் அப்படிங்கறத அவர்கள் சுட்ட தகவல். இது வெற்றி பெறது யாரு வெட்டப்பட்டா? இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது. இந்த கூட்டணி வெற்றி பெறுங்கிறது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. எங்களை பொறுத்த மட்டும் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து கூட்டணியை வெற்றி பெற வைப்போம். என்னைய பொறுத்த வரைக்கும் தேவை. எல்லாருக்கும் இந்தியா முழுவதும் தேவை. அதிகாரம் என்பது இனிமே வர்ற காலங்கள்ல என்னன்னா அதிகார பதிவு இல்லாம எதுவும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் எல்லா பதவிகளும் பொறுப்புகளையும் அது பகிர்ந்தா கொடுக்க வேண்டியது. சரியா? காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவார். என்ன சொல்றாங்களா, அரசு விமர்சகர்லாம் தாவேகா விஜய் வந்தனாலதான் இந்த விமர்சனங்கள்லாம் வருது. இது வரைக்கும் காங்கிரஸ் சார்பா எந்த ஒரு கோரிக்கை வைக்கல. இப்பதான் அரசியல் விமர்சகர்கள் நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் முன்னாடி பத்திரிகையாளர்களா இருந்து இப்ப வேலை இல்லாம இருக்கவங்க. சரியா? அவர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியோட தொடர்புல இருக்கும். அவர்கள் சொல்லுவதெல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்கிறதா முக்கியம். மக்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு கூட்டணியாக, அவர்களுடைய பிரச்சனைகளிலே பங்கு பெறுகின்ற ஒரு கூட்டணியாக, அவர்களுடைய பிரச்சனையை குறைக்கின்ற கூட்டணியாக, இவ்வளவு நிதி சிக்கல்களை உருவாக்கி ஒரு மத்திய அரசு தொடர்ந்து தமிழக அரசுக்கு நிதி சிக்கல்களை உருவாக்கி வருது. பணத்தை கொடுக்க மாட்டேங்குது. 2500 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு மட்டும் கொடுக்கல. வரவேண்டிய பணத்தை கொடுக்காம இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற பாஜக அரசை எதிர்த்து ஒரு மாநில அரசு நடந்துகிட்டு இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அப்படி இருக்கும்போது மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக இந்தியா கூட்டணி கையாளுகிறது. தமிழக முதலமைச்சர் அல்லது தளபதி அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து வருகிறார். இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் தான் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறோம். ரைட்டா? நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிப்பாரு. அமித்ஷாவும் மோடியும் எனக்கும் தெரிவிச்சிருக்காரு. என் பிறந்தநாள் வரப்போகுது. 3 ஜூன்ல ஒரு பிறந்தநாள், அப்போ தெரிவிப்பாரு. இது ஒண்ணு பெருசா அரசியலெல்லாம் எடுத்துக்கிறாங்க. தயவு செய்து காமிகளா எம்பிக்கள் எல்லாருக்கும் இன்னொரு மத்திய அமைச்சர்களும் மத்திய பிரதமரும் ஜனாதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் செய்யறதுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க். அவங்க கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் வந்துடும். அந்த லெட்டர் நானும் காட்டிப்பேன். சரியா? ரைட்.